ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஸ்பதி அவந்திகா சேனல். கீரிசாலை மீன் கறி வச்ச போகிறேன். இதுக்கு முதல்ல மீனை க்ளீன் பண்ணணும். மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இனி இதை நல்ல வெள்ளத்தில் கழுவி எடுக்கணும். மீனுக்கு மசாலா அரைச்சா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 பெரிய வெங்காயம், அரை டீஸ்பூன் வறுத்த வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பல் பூண்டு, 1 தக்காளி, 1 கொத்து கறிவேப்பிலை, 1 பீஸ் இஞ்சி, இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறத க்ளீன் பண்ண மீனில் சேர்க்கணும். அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை க்ளீன் பண்ண மீனில் சேர்த்துருக்கேன். 3 எரிப்பில்லாத பச்சை மிளகு, 1 கொத்து கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்துருக்கேன். மீனுக்கு தேவையான தேங்காயை பேஸ்ட் மாதிரி அரைச்சணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்த தேங்காயை மீனில் சேர்த்துருக்கேன். மீன் கறிக்கு சேர்க்க 1 நெல்லிக்காய் அளவு புளியை வெள்ளத்தில் ஊற வச்சுருக்கேன். இந்த அரைப்புக்கு கூட புளி வெள்ளம் சேர்த்துருக்கேன். மீன் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். இனி குழம்பு நல்லா கொதிச்சணும். கறி அடுப்பில் வச்சாச்சு. மீன் பொரிச்சதுக்கு கீரிசாலை மீன், சூரை மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீனில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், உப்பு சேர்த்துருக்கேன். பொரிச்சதுக்கு எண்ணெயில் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். மீன் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். மீன் கறி கொதிச்சிட்ருக்கு. எல்லா மீனும் பொரிச்சாச்சு. பொரிச்ச எண்ணெயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து மீன் குழம்புல விடணும். குழம்புல மீன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துருக்கேன். மீன் கறியில் மீன் பொரிச்ச எண்ணெயை சேர்க்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.